நீங்க இப்ப பார்க்க போற படத்தோட பேரு டெத் சி 2024 ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் மூவி. ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் வேகமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட குட்டி தம்பிக்காக தான். ஹீரோனோட தம்பியும் வரான். அவன் கிட்ட எனக்கு என்ன கனவு கண்ட அப்படின்னும் போது, அம்மா பத்தி தான்க்கா எனக்கு கனவு வந்தது, நான் ரொம்ப அம்மா மிஸ் பண்றேன் அப்படின்றத அவன் சொல்றான். அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்க தம்பிய அவங்க அக்கா தான் பொறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் கவலைப்படாத, அம்மா எங்க இருந்தாலும் நம்மள பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டுல சேஃபா இரு, சாப்பிடறதுக்கான எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன், சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, அக்கா நானும் கூட வரேன்க்கா அப்படின்றத அந்த குட்டி பையன் சொல்லுவான். இந்த வாட்டி வேணா அடுத்த வாட்டி நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க அப்பாவும் மனைவி இறந்த பிறகு ரொம்ப துக்கத்துல அதிகமா குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவங்க அப்பா கிட்ட ஹீரோயினும், அப்ப நான் என் ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக போறேன்ப்பா, வர லேட் ஆகும், அது வரைக்கும் தம்பிய பாத்துக்கோங்க, சாப்பிடறதுக்கான உணவு எல்லாமே இருக்கு, மறந்துடாதீங்க அப்படின்னும் போது, நான் மறக்க மாட்டேமா, நீ போயிட்டு வா, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவும் குடிக்க ஆரம்பிப்பாரு. இப்ப ஹீரோயினும் கார் டிரைவ் பண்ணிட்டே போறாங்க அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா பாக்குறதுக்காக. அப்படி கார் ஓட்டிட்டே போகும்போது அங்க அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவங்க பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ தான். ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் அவ கூட தான் ஹீரோயின் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. ஹீரோயினும், என்ன சடனா இந்த பிளான், அந்த பசங்களை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத கேட்பாங்க. அதாவது ஹீரோயின் அவ ஃப்ரெண்டுங்க ஏன் வர சொல்லியிருப்பானா, அவளோட பாய் ஃப்ரெண்டையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் மீட் பண்றதுக்காக இங்க வர சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்படி மீட் பண்ணன்றத அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க போன் யூஸ் பண்ணும் போது நிறைய கிரேசியான வீடியோஸ்லாம் சில பசங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல அவங்க பண்றது கிறுக்குத்தனமா இருந்தாலும் எனக்கு அதுல ஒரு பையனை பிடிச்சிருச்சு, அவங்க கூட தான் நான் டேட்டிங் போயிட்டு இருக்கேன், சரி அவனை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டும் இருப்பான், நீ எவ்வளவு நாள் தான் சிங்கிளா இருப்ப, அவன் கூட மிங்கிள் ஆயிரு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எதுக்கு, வந்தோமா ஜாலியா ஃப்ரெண்ட் கூட பேசினோமான்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்றாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் ரொம்ப சைலண்டா இருப்பான். ஹீரோயின் அன்சமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கும் போது, இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டும் சரி நம்ம போலாமா அப்படின்னும் போது, ஹீரோனுக்கு எங்க போலான்ற அப்படின்னும் போது, வேற எங்க, பக்கத்துல இருக்க தீவுக்கு தான், அங்கதான் நம்ம போய் இப்போ என்ஜாய் பண்ண போறோம் போது, ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவளுக்கு இந்த விஷயத்த பத்தியே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட் மீட் பண்றதுக்காக தானே வந்தோம், இப்ப என்ன சடனா அங்க போகணும்னு சொல்றீங்க, அது ரொம்ப தூரம், அங்க போயிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிரும், நான் வேற என் தம்பிய பாத்துக்கணும், ஏன்னா வர முடியாதுன்னு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி நம்ம எல்லாம் அங்க போலாம், அந்த இடம் உண்மையாவே அழகா இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோயினும் அவனோட தம்பிக்கு கால் பண்றாங்க. இது மாதிரி அக்கா வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல அக்கா நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனோட ஃப்ரெண்டும், இங்க பாரு எனக்கு தெரியும் உன் லைஃப்ல அப்பா தம்பி இதுதான் உலகம், நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ ஒரு 18 வயசு பொண்ணு, நீ ஜாலியா இருக்கணும், இந்த லைஃபை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, நீ அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலன்றத ஹீரோயின் கேக்குறாங்க. சொன்னா மட்டும் நீ வந்திருப்பியா, வரமாட்டல, அதனாலதான் நான் சொல்லல, நீ எதுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்க, நம்ம போறோம் என்ஜாய் பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த புது பையனும் வாட்டர் பைக்ல போறாங்க. அவளோட ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த தீவை நோக்கி அவங்க போயிட்டே இருக்கும் போது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்பா ஃப்ரெண்டு கிட்ட டைட்டா பிடிச்சுக்கோ விழுந்துட போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேத்திக்கிட்டே கிண்டல் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க அந்த தீவு கிட்டேயும் போறாங்க. அந்த தீவு கிட்ட இருக்கிற தண்ணிலாம் நீச்சல் அடிச்சுக்கிட்டும், அந்த தீவுல நிறைய பன்னிகள் இருக்கும், அதுல இருக்கிற ஒரு பன்னி குட்டி மட்டும் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும். அதுல அவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கப்பல் 2 பேரும் பிரிஞ்சு பேசும்போது, ஹீரோயின் அவளோட ஃபேமிலி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவா. அவளுக்கு அம்மா இல்ல, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், நான் தான் என் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, அந்த பையன், அப்ப நீ உண்மையாவே பெரிய அக்கா தான் உன் தம்பிக்கு, அவன் உன்னை பார்த்துதான் வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பைக்ல அவங்க ரைடுக்கு போறாங்க. அப்படி ஜாலியா போயிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் அந்த புது பையனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அதுக்குள்ளே லவ் வரும்னு எனக்கு தெரியல, ஆனா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப 2 பேரும் ஜோடியா பைக்ல ரைட் போயிட்டே இருக்கும் போது, என்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி வர குஷியில வேகமா ரைட் பண்ணும் போது ரொம்பவும் ஸ்பீடா கீர் போட்டுருவாங்க. அந்த பைக் அப்படியே தலைகீழ கவிழ்ந்து விழுந்துரும். அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு பக்கம் விழுந்துருவாங்க, அவரும் விழுந்துருவாங்க. அதே நேரத்துல ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வேகமா ஓட்டிட்டு வரும்போது, அவன் ஹீரோயினை திரும்பி பார்ப்பான். அந்த டைம் கீழே இருக்கிறவங்களை கவனிக்காம அவங்க ஃப்ரெண்டு மேலேயே அந்த பையன் ஏற்றிடுவான். அதே நேரத்துல இவங்களும் கீழே கவிழ்ந்து விழுந்துருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஹீரோயினை கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க, எல்லாம் தண்ணியில விழுந்திருப்பாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த அந்த வண்டியும் தண்ணியில முழுக ஆரம்பிச்சிடும். ஹீரோயினும் வேகமா அவங்க பாய் ஃப்ரெண்ட்
பாப்பாங்க, தலையில ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அவளோட ஃப்ரெண்ட பாப்பாங்க, அவளோட இடுப்புல பயங்கரமா அடிபட்டிருக்கும். அவளோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, தண்ணியில அவரை காணோம். இப்ப இங்க வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பாக்குறாங்க. அவங்க அந்த தீவை விட்டும் ரொம்ப தூரம் வந்திருப்பாங்க. அவங்களால இப்ப தண்ணியில மட்டும் நீச்சல் அடிச்சுட்டே தான் இருக்க முடியும். ஈரனுக்கு அப்படியே மூலிய வேலை செய்யல, என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் தள்ள இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் அன்கான்சியஸா ஆயிட்டு இருக்கான். ஷிரினோட பாய் ஃப்ரெண்டுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வரனால அந்த ரத்த வாசனைக்கு ஒரு ஷார்க் அவங்களை சுத்தி வருது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அவங்க ஹெல்ப் மீ சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு தூரத்துல ஒரு படகு வருது. அந்த படகுல இருக்கிற ஒரு ஆள் படகை ஓட்டிட்டே போறாரு. அவர் கண்ணு முன்னாடி யாருமே தெரியல சொல்லிட்டு படகை திருப்பி ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியில சத்தம் வரத பார்த்து பாக்குறாரு. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவனை காப்பாத்தணும் சொல்லி படகை வேகமா திருப்பி எடுத்துட்டு வராரு. அவங்களுக்கும் உதவி பண்றாரு. இப்ப அவங்க எல்லாருமே அந்த படகுல ஏறிடுறாங்க. அந்த படகு ஓட்டுறவரும் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னும் போது, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற தீவு கிட்ட வந்தோம். அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல எல்லாருக்கும் இப்படி ஆயிடுச்சு. அதுல ஒரு ஃப்ரெண்டு எங்க போயிட்டாங்கன்னே தெரியல. இவங்களோட நிலைமை மோசமா இருக்கு, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போகணும், சீக்கிரம் போங்க அப்படின்றத சொல்றாங்க. சரி ஓகே, இந்த விஷயத்த நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ட்டு அந்த போட் ஓட்டுறவரு உள்ள போறாரு. ஆனா இப்படி விஷயம் நடந்திருக்குன்னு யாருக்கிட்டையும் அவர் சொல்லல. அங்க நடக்கிறத தூரமா வேடிக்கை பாக்குறாரு. ஹீரோனோட ஃப்ரெண்டும் சரிங்க நான் உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. போனவ வரவே இல்லை. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோயினும் பாக்குறா, அவளோட பாய் ஃப்ரெண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரி இங்கே இரு, நான் வரேன் அப்படின்ட்டு அவ போறா. உள்ள போய் பாக்குறா, அவளோட ஃப்ரெண்டு காணவே காணும். இப்ப அங்க ஒரு ரேடியோ இருக்கு. அதுல யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு இப்ப டக்குன்னு அந்த போட்டோட ஓனர் வரா. நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க, ஏன்னா என்கிட்ட மாட்டினீங்க, இதுக்கு அடுத்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களை சீக்கிரமா நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, நாங்க மாட்டிட்டோன்ற விஷயத்த சொன்னீங்களா போது அவர் யோசிக்கிறாரு. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் நீங்க யாரு சார், இங்க என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது, இங்க என்னமா வேலை பார்ப்போம், மீன் பிடிக்கிற வேலை தான், மீனை பிடிக்கிறதுதான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில ஒரு லிக்விட ஊத்தி அவளோட மூக்குல வச்சு அவளை மயக்கடிக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனை கண்ணை திறந்து பார்த்தா கீழே இருக்கிற டேங்க்ல அவளும் அவளோட ஃப்ரெண்டையும் லாக் பண்ணி வச்சிருப்பான் அந்த போட்கார. அதே அடுத்த வெளியே ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு உடம்பு முடியாம அந்த குளிர்ல நடுங்கிட்டு இருப்பான். ஹீரோயினும் அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எல்லா பக்கமும் லாக்ல இருக்கும். அதுல லாஸ்ட் ஒரு இடத்துல ரவுண்டா ஒரு வளையத்தை வச்சு அடைச்ச மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அது ரொம்ப டைட்டா இருக்கும். இப்ப அவளோட ஃப்ரெண்டும் அவளை கூப்பிட்டு இங்க பாரு அப்படின்றத சொல்றான். அந்த இடத்துல ஹெல்ப்னு சொல்லி யாரோ கம்பியில எழுதியிருப்பாங்க. அப்படின்னா இந்த போட்காரன் நிறைய பெண்களை கடத்தி வைப்பான் போல, இவன் மோசமானவன், நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சோம், ஆனா இப்பதான் நம்ம ஒருத்தன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மேல லாக் பண்ண அந்த டோர் ஓபன் ஆகுது. அந்த போட்டோட ஓனர் சில உணவை கீழே கொடுக்குறான். ஹீரோயினும் வேகமா மேல ஏறா. தயவு செஞ்சு என்னை விட்டு, எனக்கு தம்பி இருக்கான், அவன் என்ன தேடுவான், ஏன் இப்படிலாம் பண்றீங்க, பிளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கேட்கும் போது, இங்க பார் இது ஏன் இடம், நான் சொல்றதுதான் ரூல்ஸ், நீ ரொம்ப பேசினா உனக்கு நான் சாப்பாடே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வந்த சாப்பாடையும் எடுத்துட்டு அவன் அதை லாக் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அழுதுகிட்டே இருக்காங்க. இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே இடத்துல இங்க அந்த போட்டோட ஓனரும் அங்க இருக்கிற மீனை பிடிச்சு வெட்டி சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோயினும் இங்க ஒரு போட்டு வருது, அதோட சத்தம் தான் இது அப்படின்றத சொல்ற. அதே இடத்துல வெளியே காமிக்கிறாங்க, அங்க ஒரு போட் வருது. அந்த போட்ல இருந்து ஒரு சின்ன படகு எடுத்துட்டு ஒரு தாத்தா ஹீரோயின் இருக்கிற இந்த போட்டுக்கு வராங்க. பாப்பா என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் வராரு. அவர் ஒரு டாக்டர். அவர் வந்த உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறாங்க. இவன் நிலைமை மோசமா தான் இருக்கு, இவன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரி அவங்களா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே போறாரு. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டையும் பாக்குறாரு. இங்க யாருக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு பயந்துட்டு இருக்கா. பயப்படாத, நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அடிப்பட்ட அந்த இடத்த பாக்குறாரு. ஹீரோயின் முறைக்கிறா. அந்த போட்டோட ஓனரும் முறைச்சா நான் பயந்துருவேனா, இந்த கத்தி முடிஞ்ச நான் குத்துடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவங்க மேல போறாங்க. இப்போ அந்த போட்டோட ஓனரும் அந்த டாக்டரும் என்ன பேசுவாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே மனிதர்களோட உறுப்புல இருக்கிற பாகத்தை திருடி விக்கிற கும்பல். சோ அந்த தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, அவர் ரொம்ப பணக்காரர், அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு லிவர் தேவைப்படுது, அதை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னும் போது, இங்கிருந்து ஆட்கள் இருக்காங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது, யாரு அந்த ரெண்டு அடிப்பட்டவங்களா, அவங்களால இதுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னும் போது, அடிப்பட்டது ஒரு பொண்ணு ஃப்ரெஷ்ஷா இருக்காளே, அவ வேற ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுறா, அவள எதுவுமே பண்ண தேவையில்ல, சரி அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது அப்படின்றத அந்த போட்காரன் கேட்கும் போது, என்னால உனக்கு இவ்வளவுதான் பணம் கொடுக்க முடியும், இந்த பணத்தை வச்சு
வச்சுக்கோ, அவங்களோட பார்ட்ஸை நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறாங்க. உயிரோட இருக்கிற அவனோட உடம்புல இருக்கிற லிவரை எடுத்து அவனை பேக் பண்ணி தண்ணியில தூக்கி போடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறா, அவளோட ஃப்ரெண்டும் பாக்குறா. வேணா பண்ணாதீங்கன்னு சொல்லி கதறாங்க, கத்துறாங்க. அதை அவங்க யாருமே கேட்கல. இந்த சத்தத்தெல்லாம் பார்த்து பயந்து போய் கீழே நடுங்கி உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அடுத்தது இவங்களுக்கு அப்படிதான் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இப்ப ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டு அவனோட உடலை அப்படியே பேக் பண்ணி தண்ணியில தூக்கி போறாங்க. அந்த ஷார்க் அப்படியே எடுத்துட்டு போகுது. இப்ப அந்த போட்டோட ஓனரும் அங்க இருந்த ரத்தத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ ஹீரோனே அவனோட ஃப்ரெண்டும் பயந்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வராரு. இவளை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட ஃப்ரெண்ட அந்த போட்டோட ஓனர் தூக்கும் போது ஹீரோனே சண்டை போடுறா. போடி அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளோட ஃப்ரெண்ட மேல தூக்கிட்டு போறாங்க. அவளோட வாயும் கையும் லாக் பண்ணிட்டு அவ பிளட் என்ன டைப்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு இப்போ அவளுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை லாக் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோயினும் அவகிட்ட அங்க ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை வச்சு அந்த வளையத்தை ஓபன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கா. கடைசியில அவ அதை ஓபன் பண்ணிடுறா. யாருக்கும் தெரியாம அப்படியே மேல வந்து பாக்குறா. அங்க யாருமே இல்ல. இப்ப அந்த போட்டுக்குள்ள போறா. அங்க அந்த ரேடியோ எடுக்கிறா. ஹெல்ப் மீன்னு சொல்றா. ஆனா அந்த ரேடியோ ஒர்க் ஆகவே இல்லை. இப்ப அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்க இருக்கிற இன்ஜினை பாக்குறா. அப்படியே பொறுமையா அங்க நடந்து போயிட்டே இருக்கா. அதே நேரத்துல இங்க அந்த டாக்டர் அவளோட ஃப்ரெண்ட பாடியில இருக்கிற பார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் பாட்டை வச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அதனால ஹீரோனிக் கொடுக்குற சத்தம் இங்க யாருக்குமே தெரியல. இப்ப ஹீரோனியும் கீழே போறா. இங்க நடக்கிற விஷயத்த பாக்குறா. ஃப்ரெண்ட காப்பாத்தணுமே, என்ன பண்ணலாம்? கத்தி எடுக்கலாமா? இல்ல இவங்களுக்கு கத்தி பத்தாது, கோடாலி இதுவும் வேண்டாம். வேற என்ன இருக்குன்னு பார்க்கும் போது ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும். அதை எடுக்கிறா. அந்த டாக்டர் கிட்ட போய் நிக்கிறா. அவளை விடு அப்படின்னு சொல்லும் போது என்ன குத்திருவியா, முடிஞ்சா பண்ணடி அப்படின்னும் போது டக்குன்னு ஷூட் பண்ணிடுவா ஹீரோயின். அவ அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுகும் போது அவனோட ஃப்ரெண்டு கத்திய வச்சு அவனை குத்தி மர்டர் பண்ணிடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டோட ஓனரும் என்ன இவ்வளவு நேரமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாரு அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அந்த ஆள் இறந்து கிடப்பாரு. அங்க அந்த 2 பெண்களும் காணாம போயிருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு எல்லா இடத்தையும் பாக்குறாரு. அவங்க யாருமே அங்க இல்லவே இல்லை. லைட் ஆன் பண்றாரு. இன்ஜின் ஆஃப்ல இருக்கும். என்ன ஆச்சுன்னு பார்த்தா இன்ஜின்ல இருக்கிற ஒயரை ஹீரோயின் அப்பவே கட் பண்ணிருப்பா. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பா. அதே நேரத்துல எங்க ஹீரோயினும் அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தண்ணில தான் மூச்சு பிடிச்சு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க போன பிறகு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு வா இங்க இருந்து போலாம், பக்கத்துல போட் இருக்கு, அந்த டாக்டரோட போட் தான், தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வருவா. ஆனா அவளும் என்னால முடியல, என் வயிறு ரொம்ப வலிக்குது, என விட்டுரு, என் கூட சேர்ந்து நீ மாட்டிக்காத, இங்க வந்து நீ மாட்டினது காரணமே நான் தான், அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீங்க வந்து போயிரு, நீ அது உயிரோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போக சொல்றா. ஆனா ஹீரோனே ஒத்துக்கவே இல்லை. உன் கூட தான் வந்து உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றா. இல்ல நீ போ, நீ போய் தப்பிச்சன்னா நீ என்னை காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ போ அப்படின்றத சொல்றா. இப்ப ஹீரோயினும் பக்கத்துல இருக்கிற போட்ல வேகமா ஏறா. அந்த போட் ஆன் பண்ணலான்னு பார்த்தா அந்த இன்ஜின் ஆஃப்ல இருக்கும். அதோட கீ அந்த டாக்டர் தான் வச்சிருப்பான். ரிட்டர்ன் போறது ஆபத்து. என்ன பண்றதுன்றத ஹீரோயின் யோசிக்கிறா. இப்ப அங்க இருந்த ரேடியோ எடுக்கிறா. ஹெல்ப் மீ நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம்னு சொல்றா. ஆனா பதில் இல்ல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த போட்ல இருந்து பேசுறீங்க அப்படின்ற வாய்ஸ் கேக்குது. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே அவ என் ஃப்ரெண்டும் நாங்களும் இங்க வந்தோம், எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க, இப்ப என் ஃப்ரெண்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது நீங்க எங்க இருக்கீங்க, அந்த லொகேஷனை சொல்லுங்க. என்னும் போது நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஒரு ஒயிட் கலர் போட்ல இருக்கேன். ஓகே மேம், அங்க ஏதாவது ஜிபிஎஸ் இருக்கு அப்படின்னும் போது அதை தேடி பாப்பா. இல்ல இங்க இல்ல அப்படின்றத சொல்லுவாங்க. அங்க ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்கும், இல்ல ஏதாவது சிக்னல் கொடுக்குற டிவைஸ் இருக்கும், அது இருக்கான்னு தேடுங்க, அது இருந்தாதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை தேடுறாங்க. அப்படி தேடிட்டே இருக்கும் போது இப்போ அந்த டாக்டரோட லேப்டாப்பை பாக்குறாங்க. அதுல கடத்திட்டு போன எல்லா பெண்களையும் உலகம் முழுசா அவன் விற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த போட்டோல ஹீரோயினோட போட்டோவும் இருக்கும். உடனே ஹீரோயின் அந்த வாக்கி டாக்கில என்ன ஒரு ஆள் கடத்தினாரு, அவர் ஒரு டாக்டர், இந்த போட்டோட ஓனரும் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் எல்லா பெண்களையும் கடத்துறான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே மேம், நாங்க அதை விசாரிக்கிறோம், அதுக்கு முன்னாடி நீங்க சிக்னல் கொடுக்குற டிவைஸை தேடுங்கன்னும் போது தேடிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா ஹீரோனிக்கு அது கிடைச்சிடும். அதை ஆன் பண்ணுவா. இல்ல இது ஆன் ஆகல அப்படின்னும் போது அது தண்ணியில பட்டாதான் ஆன் ஆகும், அது உடனே தண்ணியில போடுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப கரெக்டா போட்ல யாரோ ஏறுற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோனிக்கு தெரியுது அந்த போட்ல இருந்தவன் தான் இங்க வந்திருப்பான். அதனால போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவனும் வரான். எல்லா இடத்துலயும் தேடுறான். ஹீரோனிக்கு கிடைக்கவே இல்லை. அவ அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்கா. இப்போ சைலண்டா இருக்கு. ஹீரோனியும் அவன் போய்
போயிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிக்னல் கன் எடுத்து நின்னு பாக்குறா. பார்த்தா அவளுக்கு பின்னாடிதான் நிப்பான். அப்படியே ஹீரோனிய பிடிக்கிறான். சத்தமே போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வயித்துல கத்தியால குத்திடுறான். ஹீரோனும் அப்படியே வலி தாங்க முடியாம கீழே விழுந்துடுறாங்க. என்னையே ஏமாத்திட்டு ஓலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஹீரோனி அப்படியே பாசமா அவனை தொடர மாதிரி வராங்க. அவனும் அப்படியே யோசிக்கிறான். இப்ப டக்குன்னு அவ கையில இந்த கன்னை எடுத்து அவனோட வாயிலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. நெருப்பு உள்வாய் வரைக்கும் போய் வெந்து போய் அவன் இறந்து போயிடுறான். ஹீரோனோட வயிற்றுல ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. அவளால நகர முடியல. அந்த சிக்னல் கொடுக்குற டிவைஸ பாக்குறா. அதை தண்ணியில போட்டாதான் சிக்னல் கிடைக்கும். அவளால முடிஞ்ச அளவுக்கு நகுது போய் தண்ணியில தூக்கி போட பாக்குறா. ஆனா அந்த போட்டோட எட்ஜ்ல அது நின்னுடுது. அவ்வளவுதான், இதுக்கடுத்து எனக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியில வர அலை மூலியமா அந்த படகு சாஞ்சு அந்த பொருள் தண்ணியில விழுகுது. சிக்னல் வருது. அடுத்த நாள் காலையில போலீஸ் குரூப் வராங்க. ஹீரோயினும் அங்க இருக்கிற இடத்தையும் செக் பண்றாங்க. ஹீரோயினும் உடனே அங்க வந்து ஹெலிகாப்டர் மூலியமா நகரத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அதே நேரத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு உயிரோட இருப்பா. அவளையும் தூக்கிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. ஹீரோயின் மூச்சு விடாமலே இருக்கா. அவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஹீரோயினி அவ்வளவுதான் இறந்துட்டா அப்படின்றத சொல்றாங்க. அந்த டக்குன்னு ஹீரோயினி கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஹீரோயினி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான்னு கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட அப்பாவும் அவங்க தம்பியும் இருக்காங்க. அவங்க அப்பா கவலைப்படாதமா, எல்லாமே சரியாயிரும் அப்படின்றத சொல்றாரு. இங்க ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பாக்குறா. அவளுக்கும் ஒன்னும் ஆகல, அவளை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ரெண்டு பேரும் வானத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. பிரெஞ்சு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.